ஹை ஃப்ரெண்ட்ஸ், சுட்டுமில்லி சுடரே இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். கர்ணா வீட்டில் பிஸியாக ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க. அதுவும் முக்கியமாக அபியோட விஷயமா தான். எப்படியாச்சும் அவங்கள பிடிச்சி கண்டதனமாக வெட்டி போடணும் அப்படின்னு. அப்போ தான் அவங்களோட அத்தை வந்துட்டு போயிட்டே இருக்காங்க. என்கிட்ட ஏதாச்சும் கேட்க விரும்புகிறீங்களா அப்படின்றாங்க. ஆமாம் மாப்பிள்ள, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி கேட்கணும் அப்படின்றாங்க. கேளுங்க அத்தை, என்ன வந்தாலும் அப்படின்னு கேட்கும்போது அவங்க ரொம்ப தாங்கிக்கிட்டே இருக்காங்க. சீக்கிரம் சொல்லுங்கள், எனக்கு நேரம் இல்லை அப்படின்றாரு. இல்லை மாப்பிள்ள, ஏற்கனவே சொன்ன விஷயந்தான். ஸ்வேதாவை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறத பற்றி என்ன முடிவெடுத்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ பரவாயில்லையே, கேள்வி இவ்வளோ சீக்கிரம் வலிக்கு வருவான்னு அவன் நினச்சி கூட பார்க்கலையே. இதுக்கு மேலே லேட் பண்ணக்கூடாது. எப்படியும் அந்த அபியோட கதையை முடிக்க போகிறோம். முடிச்சுட்டு அடுத்து நம்ம ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணிக்கிறது மட்டும்தான் நம்ம குறிக்கோளாக இருக்கணும். இதுக்கு தானே இவ்வளோ நாளாக பாடுபட்டோம். நம்ம நினச்சது நடக்க போகுது அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு யோசிச்சுட்டே இருக்கவும், உங்களை தான் மாப்பிள்ள, சொல்லுங்கள், ஏதாச்சும் பதில் சொல்லுங்கள். நல்ல முடிவாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். எப்படியும் நீங்கள் ஓகே சொல்லிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஸ்வேதா மறுப்பு பேசவே மாட்டா. ஸ்வேதாவை நான் சமாளிக்க வச்சுருவேன். கண்டிப்பாக மகேஷ்காக ஸ்வேதா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தான் சொல்லுவாள். நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்றாங்க. அத்தை, நீங்கள் எப்போ சொன்னீங்க பார்த்தீங்களா, இதே ஒரு வார்த்தை தான் அத்தை எனக்குமே. மகேஷோட வாழ்க்கையை பற்றி தான் நானுமே யோசிக்கிறேன் அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன முடிவு எடுத்திருக்கீங்கன்னு நல்ல முடிவாக சொல்லுங்கள் மாப்பிள்ள. நாள் நமக்கு கம்மியாக இருக்குது. போக போக நல்ல நாள் எதுவுமே கிடையாது. வர நல்ல நாட்கள்லேயே ஏதாச்சும் ஒன்று பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது யாருமே இல்லை, இதுதான் நல்ல சமயம், நம்ம பேசாமல் அத்தைக்கிட்ட சரின்னு சொல்லிடலாம், அப்புறம் கிளவியே எல்லாத்தையும் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி அவர் நினச்சிட்ருக்காரு. கர்ணா வந்துட்டு, மாப்பிள்ள அப்படின்னமோ, சரிங்க அத்தை, நீங்கள் சொன்னதுனால மகேஷோடைய வாழ்க்கையை மனசில் வச்சுக்கிட்டு நான் ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிறேன். இருந்தாலும் என் மனசு பார்வதி இந்த இடத்துல ஸ்வேதாவை வைக்க எவ்வளோ நாளாக குற்ற உணர்ச்சியாகவும் ஒத்துக்காமல் தான் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, நீங்களும் எப்படியாச்சும் ஸ்வேதாவுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சே தீரணும்னு பார்க்குறீங்க. ஊர்வலகமும் ஸ்வேதா இங்கே இருக்கிறதுனால தப்பாகவே நினச்சிட்ருக்கு. பார்வதியோடைய குழந்தைய தக்காவோடைய குழந்தைய அவள் எந்த அளவுக்கு பாசமாக வளர்க்குறான்றது எனக்கு நல்லாவே தெரியும். மகேஷும் ஸ்வேதாமான்னு தான் கூப்பிட்டுருக்கான். எதுக்கு எல்லாரையும் ஏமாற்றிக்கிட்டு ஊருக்காக நாம் பயந்து வாழ்ந்துட்டுருக்கணும். பேசாமல் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் முடிச்சிருங்க அத்தை அப்படின்னுவோம். இது போதும் மாப்பிள்ள, இது போதும், எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள அப்படின்றாங்க. அடுத்து நான் ஸ்வேதா கிட்டே பேசிவிட்டு நல்ல நாள் பார்க்க ஆரம்பிச்சிடறோம் அப்படின்னு அவங்க அத்தை ரொம்பவே சந்தோஷமாக போகிறாங்க. இதெல்லாம் ஆக்சுவலி கர்ணா போட்ட பிளானு. இப்படி எல்லாத்துக்கும் அவங்க வழிக்கு வரணும் தான் பிளான் போட்டுட்ருந்தாரு. அது நடந்துடுச்சு. கர்ணாமே பயங்கர ஹாப்பி, ரொம்பவே சந்தோஷத்தோடு அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. அடுத்து அபியை பார்த்து பேசணும் அப்படின்றதுக்காக. இன்னொரு சைடு அபியை காணோம் அப்படின்னு சண்முகத்துக்கு தெரிஞ்சதுனால அவர் சரியாக சாப்பிடாம மயக்கத்துலேயும் ரொம்ப வருத்தத்துலேயும் வீட்டில் இருக்கார். அப்போது சுடர் தான் அவங்கள பார்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் பிள்ளைங்க எல்லோரும் கிளம்பி ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறமா வந்துட்டு மாமா மயக்கம் போட்டே விழுந்துட்டார். சரியாக சாப்பிடவே மாட்டேன்றாரு. அவருக்கு என்ன பிரச்சனைன்னே தெரியலன்னு சொல்லிட்டு இவங்க பேசிக்கிட்டே போயிட்டுருக்காங்க. அப்படி போயிட்டுருக்கும்போது தான் எங்கள் புலிக்குட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் மெடிசன் வாங்கிட்டு வெற்றிக்கு உடம்பு சரியில்லைங்களா, அதுக்கு மெடிசன் வாங்கிட்டு போகிறதுக்காக கிளம்புறாரு. அப்போ தான் வந்து இவங்க 2 பேரும் நடந்து போயிட்டுருக்கோமோ, அங்கிள் ஒரு நிமிஷம் அப்படின்னு நிறுத்துறாங்க. என்ன பாப்பா, நீ சுடர் தானே அப்படின்றாங்க. ஆமாம் நான் சுடர் தான். ஆமாம், என்ன நீங்கள் மட்டும் தனியாக வந்திருக்கீங்க, கேப்டன் அங்கிள் எங்கே, அவரை 2-3 நாளாக நான் பார்க்கவே இல்லை. ஸ்கூலுக்கு கூட மகேஷ்க்கு லஞ்ச் கொடுக்க கூட வரல. டிரைவர் அங்கிள் கூட தான் மகேஷ் வந்து போகிறான். எங்கே கேப்டன் அங்கிள், வெளியூருக்கு எங்கேயாச்சும் போயிருக்காரா அப்படின்றாங்க. இல்லை சுடர், வெற்றி எங்கேயும் போகல, வீட்டில் தான் இருக்கான் அப்படின்றாங்க. அப்போ ஏன் என்னை பார்க்க வரல அப்படின்றாங்க. நான் ஏற்கனவே அவங்கக்கிட்ட சொல்லியிருக்கேன்ல, என்னை தினமும் வந்து பார்க்கணும், என்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு, ஏன் கேப்டன் அங்கிள் வரல அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லைம்மா, அவனுக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப ஜுரமாக இருக்குது. இதை பாரு, அவனுக்கு தான் மாத்திரை வாங்கிட்டு போயிட்டுருக்கேன். வீட்டில் அவன் படுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கான். டாக்டர் மாத்திரை எழுதி கொடுத்தாரு, அதை வாங்கிட்டு போயிட்டுருக்கேன் அப்படின்றாங்க. அச்சோ என்ன சொல்கிறீங்க அப்படின்னு அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு உடனே சுடர் ரொம்ப துடிச்சு போயிடுறாங்க. என்ன சொல்கிறீங்க அங்கிள் அப்படின்றாங்க. ஆமாம், வெற்றிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்றாங்க. ஐயோ, நான் அவரை பார்க்கணுமே, என்னை கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படின்றாங்க. என்னம்மா நீ வெற்றியை பார்க்கணுமா, ஸ்கூலுக்கு போகணும்ல, நேரம் ஆகுதில்ல அப்படின்றாங்க. ஸ்கூலுக்கு இன்னும் டைம் இருக்குது அங்கிள், ப்ளீஸ் அங்கிள், நான் வந்து வெற்றி அங்கிளை பார்த்துட்டு வரேனே, என்னை கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படின்றாங்க. சுடர் ஸ்கூலுக்கு போக வேணாமா அப்படின்றாங்க. ப்ளீஸ் தருண், நம்ம போயிட்டு கேப்டன் அங்கிளை பார்த்துட்டு போயிடலாம், அவருக்கு உடம்பு சரியில்லைல்ல, வீட்லேயே மாமாவும் மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. இப்போல்லாம் வெயில் காலம் அதிகமாக இருக்கிறதுனால எல்லாருக்குமே ஜுரம் வருது. நான் கேப்டன் அங்கிளை பார்த்து பேசணும் அப்படின்றாங்க. ஓ அப்படியா அப்படின்னு தருணம் யோசிக்கிறாங்க. அப்போ தான் தூரத்தில் வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு நிறைய பிள்ளைங்க வந்து நடந்து போயிட்டுருக்காங்க. முக்கியமாக சுடர் கூட படிக்கிற மகேஷ், இவங்க கூட படிக்கிற பிள்ளைங்க எல்லாருமே வந்து
போயிட்டுருக்காங்க. இதை பார்த்துட்டு தருண் என்ன சொல்கிறாங்க, தியா அங்கே பாரு உன் கிளாஸ்மேட் உன் ஃப்ரெண்டு போகிறா, நீ அவ கூட கிளாஸ்க்கு போயிடுறியா, நான் சுடர் கூட போயிட்டு கேப்டன் அங்கிளை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டாங்க. சரி தருண், எனக்கும் அங்கே வரதில் விருப்பம் இல்லை, நான் ஹோம்ஒர்க் வேறு முடிக்கவே இல்லை, ஸ்கூலுக்கு சீக்கிரமாக போய் உட்காந்து நான் ஹோம்ஒர்க்கை முடிக்கிறேன், நீங்கள் போய் பார்த்துட்டு சீக்கிரம் வாங்க அப்படின்றாங்க தியா இருந்துக்கிட்டு. சரி நீ போ நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸோடையே அவங்க ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டுட்டு தியா அவங்க கூடவே சேர்ந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க. அப்போ தான் இங்கே சரிங்க அங்கிள் நம்ம போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வண்டியில் ஏறி போகிறாங்க. பார்த்து போப்பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வண்டி எடுத்துகிட்டு 2 பேரையும் கூட்டிகிட்டு வெற்றியோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே வீட்டுக்கு போன உடனே கருணா கரெக்டாக அந்த சமயம்னு பார்த்து தான் அவிய பார்க்கறதுக்காக வெளியில் கிளம்பி போயிடுறாங்க. அவங்க ஒரு சைடு வெளியில் பார்க்கவும் இவர் புலிக்குட்டி இன்னொரு சைடு கூட்டிக்கிட்டு அங்கே நிற்கிறாரு. இறங்கின உடனே வா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மகேஷ் ஸ்கூலுக்கு போயிருப்பான்ல அப்படின்றாங்க. ஆமாம் மகேஷ் நேரம் கிளம்பியிருப்பான் அப்படின்னு. சரி நாங்கள் கேப்டன் அங்கிளை பார்க்கலான்னு சொல்லிட்டு கீழே ரூம்குள்ளே கதவை திறந்து போகிறாங்க. கேப்டன் ஒரு சைடாக திரும்பி படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அப்போ தான் புலிக்குட்டி வந்துட்டியாடா, பசிக்குதுடா, ஏதாச்சும் கொண்டு வாடா, வாய் எதையும் சாப்பிட ஒத்துக்கவே மாட்டேங்குது, என்ன பண்ணுறதுன்னு தான் தெரியல அப்படின்றாங்க. அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது சுடர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவரோட நெத்தியில் கை வச்சு ஃபீவர் எப்படி இருக்குது, உடம்பு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தொட்டு பார்க்கவும் சுடரோட கை பட்ட உடனே நம்ம வெற்றிக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. அப்படியே நெருப்பாக குதிச்சிட்டு இருந்த முகம் கூட எந்திரிச்சு சுடரை திரும்பி டக்குன்னு பார்க்குற அளவுக்கு அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு உணர்வு. இந்த உணர்வு அபியை தான் ஞாபகப்படுத்துது. அவர் உடம்பு சரியில்லாதப்பெல்லாம் அபி இப்படி தான் முட்டி பார்ப்பாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க, மாத்திரை கொடுப்பாங்க, ஹாஸ்பிட்டல் போக சொல்லி வற்புறுத்துவாங்க. ஆனால் வெற்றி எனக்கு அதெல்லாம் எதுவும் இல்லை, எனக்கு எதுவும் ஆகாது அப்படி இப்படின்னு பில்டப் பண்ணுவார். ஸோ இந்த ஒரு மூமெண்ட் தான் அவருக்கு ஞாபகம் வருது. அப்படி திரும்பி பார்த்தா தான் சுடர் எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு சுடர் அப்படின்றாங்க. கேப்டன் அங்கிள் அப்படின்னு உடனே நீங்கள் இங்கே 2 பேரும் என்ன பண்ணுறீங்க, ஸ்கூலுக்கு போகாமாமா, தியா எங்கன்றாங்க. தியா அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஸ்கூலுக்கு அனுப்பிட்டோம் அங்கிள், வர வழியில் தான் அங்கிளை பார்த்தோம், உங்களுக்கு ஃபீவர்ன்ற விஷயத்த சொன்னார், சுடர் உங்களை பார்த்தே ஆகணும்னு ரொம்ப அடம் முடிச்சா, அதான் உங்களை பார்த்துட்டு போயிடலான்னு வந்தோம் அங்கிள் அப்படின்றாங்க. ஸ்கூலுக்கு லேட் ஆகுதுல்ல அப்படின்றாங்க. இருக்கட்டும் கேப்டன் அங்கிள், ஏற்கனவே 2-3 நாளாக உங்களை பார்க்கவே இல்லை, உங்களை பார்க்காம நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன், உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு உடனே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, அதான் உங்களை பார்த்துட்டு போகணுன்னு சொல்லிட்டு வந்தோம் அப்படின்றாங்க. அப்படியா சரி அப்படின்னு நீங்கள் பசிக்குதுன்னு சொன்னீங்கல்ல கேப்டன் அங்கிள், ரொம்ப ஃபீவராக இருக்குது, இந்தாங்க சாப்பாடு சாப்பிட்டுட்டு நீங்கள் மாத்திரை போடுங்கன்றாங்க. சரி நான் சாப்பிட்டுட்டு மாத்திரை போடுறேன், நீங்கள் ஸ்கூலுக்கு சமத்தா கிளம்புங்க, புலிக்குட்டி போய் முதல்ல உங்களை விட்டுட்டு வரட்டோன்றாங்க. அங்கிள் நீங்கள் சாப்பிட்டுட்டு மாத்திரை போடுறத பார்த்தா தான் இங்கேருந்து போவோன்றாங்க. சுடர் ப்ளீஸ் சொன்னால் கேளு, லேட் ஆகிடும், நான் புலிக்குட்டி சாப்பாடு கொண்டு வர சொல்லி சாப்பிட்றேன் நீ போ அப்படின்றாங்க. இல்லை இருங்க, நீங்கள் வாயெல்லாம் கசக்குதுன்னு சொன்னீங்கல்ல, எங்கள் வீட்டில் எங்கள் அத்தை சமைச்சு கொடுத்துருக்காங்க, அதை நான் உங்களுக்காக தரேன், என் லஞ்ச் பாக்ஸில் இருக்குதுன்றாங்க. சுடர் இது உன் லஞ்சுக்காக கொடுத்தது, இதை நீ எனக்கு கொடுத்துட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்றாங்க. இருக்கட்டும் கேப்டன் அங்கிள், நீங்கள் இப்போ இட்லி சாப்பிட்டா தான் உங்கள் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும், சாப்பிடுங்க அப்படின்னு சுடர் ஊட்டி விடுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது வெற்றிக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாகுது. சுடர் ஊட்டி விடுறப்போ அவ்வளோ பாசமாக அவ்வளோ நெருக்கமாக, நமக்கும் கல்யாணம் ஆகி இருந்துச்சு, அதாவது அபி கூட கல்யாணம் ஆகி நாமளும் இந்த மாதிரி ஒரு அழகான குழந்தைய பெற்றிருந்தா அந்த குழந்தையும் நம்மளை எவ்வளோ அழகாக பார்த்துட்டு இருந்திருக்கோம், நாம் இந்நேரம் சுடர் வயசில் ஒரு பாப்பா இருந்திருக்கோம்ல நம்மளுக்கு அப்படின்றதெல்லாம் வெற்றி யோசிச்சு பார்க்குறாரு. யோசிச்சு பார்த்து ரொம்ப கண் கலங்கி வருத்தப்பட்டு அழ ஆரம்பிக்கிறாரு. வெற்றி எதுக்குடா அழுற, உன்னை சுடர் பார்க்கணுன்னு எவ்வளோ ஆசையாக வந்திருக்கா அப்படின்றாங்க. இல்லைடா என்னன்னு தெரியல, சுடர் எனக்கு சாப்பாடு ஊட்டி விடும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சாப்பிட்டுட்ருக்காரு. அதுக்கப்புறம் மாத்திரை கொடுங்கன்னு சொல்லிட்டு சாப்பாடை ஊட்டி விட்டதுக்கப்புறமா சாப்பாடை அவங்களே எடுத்து இதை போடுங்க கேப்டன் அங்கிள் சொல்லிட்டு போட்டுக்கிறாங்க. அப்புறம் நீங்கள் படுத்து நல்லா ரெஸ்ட் எடுங்க அப்படின்றாங்க. சரி சுடர், புலிக்குட்டி நீ கூட்டிகிட்டு போய் அவங்கள பத்திரமா ஸ்கூலில் விட்டு வந்துரு அப்படின்றாங்க. சரி நீ படுத்து ரெஸ்ட் எடு வெற்றி அப்படின்னு கேப்டன் அங்கிள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி புலிக்குட்டி கூட ஸ்கூலுக்கு போகிறாங்க. போனதுக்கப்புறமா வெற்றிக்கு படுக்கிறதே கிடையாது, எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு சுடரை பற்றி நினச்சி பார்க்குறாரு. நமக்கு உடம்பு சரியில்லைன்னா இதுக்கு முன்னாடி நமக்கு யாருமே இல்லை, கருணாவை தாண்டி இது வரைக்கும் நம்ம அனாதையாக தான் இருந்திருக்கோம், அதுக்கப்புறம் அபி வந்தால் அவளுக்கு அடுத்தது இப்போ சுடர், நமக்கு ஒரு பிரச்சனைனாலோ நமக்கு ஏதாச்சும் ஆபத்து இருந்தாலோ ஓடி சுடர் பார்க்குறாள், ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு இதை நினச்சி நமக்கும் சில உறவுகள் இருக்குது அப்படின்னு வெற்றி இப்போ தான் நினைக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி நினச்சதுக்கப்புறமா ஸோ
அங்கேயே அப்படியே உட்காந்துட்ருக்காரு, சாஞ்சு உட்காந்துக்கிட்டு. சுடர் லஞ்ச் நமக்கு கொடுத்துட்டு போயிட்டா, மதியத்துக்கு அவளுக்கு லஞ்ச் எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும் நாம் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரை போட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கிறாரு வெற்றி படுத்துக்கிட்டே. என்னமோ தெரியல, இந்த சமயம்னு பார்த்து அபி காணாமல் போன சமயத்தில் இப்போது வெற்றிக்கு உடம்பு சரியில்லாமல் வேற போயிடுச்சு. இது ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு வெற்றி நம்ம கூட இல்லாமல் நாமளே நிறைய விஷயங்களை செய்யலான்னு கர்ணா வெளியில் போகிறதும் வர்றதுமா ஏதோ பிஸ்னஸ் விஷயமா போகிறான் அப்படின்னு வெற்றி நினச்சிட்ருக்காரு. ஆனால் அபியை கடத்தி வச்சுக்கிட்டு எப்படியோ அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் அவன் வீட்டில் இருக்கான், எதுலேயும் இன்வால்வ் ஆக மாட்டான், பிஸ்னஸ் விஷயத்தை கூட நாமளே பார்த்துக்கலாம், இதுக்காக போகிறோன்றது அவனுக்கு தெரியாது, பிஸ்னஸ் விஷயமா போகிறோன்னு தான் அவனுக்கு தெரியும் அப்படின்னு இதே காரணமாக வச்சுக்கிட்டு கர்ணாவும் வந்து அந்த அபியை பார்த்துட்டு போயிட்டு வந்துட்டு கடத்தி வச்சிட்ருக்காரு. இங்கே வெற்றி வீட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காரு. இன்னொரு சைடு சண்முகத்துக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. நம்ம போயிட்டு என்ன தேடி பார்க்கலான்னு நான் வெளியில் போயிட்டு வர சரலாம் அப்படின்னு பிரபாகரன் லாயரோட வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியில் வராங்க. ஏதாச்சும் அபியை பற்றி தகவல் கிடச்சிது சார் அப்படின்னவும், சார் இது வரைக்கும் எதுவுமே கிடைக்கல சண்முகம், எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்றாரு லாயருமே. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, அபி கண்டிப்பாக எங்கேயோ தப்பிச்சு போயிருக்க மாட்டா, அப்படி தப்பிச்சு போயிருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணியிருப்பா, இல்லை வீட்டுக்கு வந்திருப்பா, ஒரு நாளும் அப்படி பண்ணுறவ கிடையாது சார் அபி, கண்டிப்பாக எதுவும் நடந்திருக்கு, யாரோ அபியை கடத்திருக்காங்க அப்படின்றாங்க. சண்முகம் சொல்கிற மாதிரி அபியை கடத்துறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அந்த கர்ணம் அப்படின்றத அவர் மனசால புரிஞ்சுக்கிறாரு. சார் அப்படி எதுவும் ஆயிருக்காது, பார்க்கலாம் இருங்கன்னு ஏதோ சொல்லி சமாளிக்கிறாங்க சண்முகத்துக்கிட்ட நம்ம பிரபாகரன் வந்துட்டு. அதுக்கப்புறமா அவருமே சரி நான் போய் தேடி பார்க்குறேன் அப்படின்றாங்க. நானும் எனக்கு தெரிஞ்ச இடத்துலலாம் தேடி பார்க்குறேன், அது மட்டும் இல்லாமல் காயத்ரி மேடம்க்கு இன்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லிட்டு உடனடியாக வந்து இங்கே அவர் பிரபாகரன் கிளம்பி போனதுக்கப்புறமா சண்முகம் வந்து காயத்ரி மேடமுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. இந்த மாதிரி அபி எக்ஸாம் எழுதிட்டு போகும்போது அபியை காணோம், எல்லாரும் அபி தப்பிச்சு போயிட்டதா சொல்கிறாங்க. கண்டிப்பாக அபி தப்பிச்சு போயிருக்கோ கிடையாது மேடம், நீங்கள் தான் இந்த விஷயத்தில் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணும், அபியோட லாயர் பிரபாகரன் சார் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்றாங்க. கவலைப்படாதீங்க சண்முகம், நான் தேடி பார்க்குறேன், அபி அப்படி எல்லாம் கிடையாதுன்னு எனக்கும் நல்லாவே தெரியும், அபி யாராச்சும் கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி கிட்னாப் தான் பண்ணி வச்சுருக்கோம், கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு அவங்களுமே சொல்கிறாங்க. சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசை தளர விடாதீங்க சண்முகம், தைரியமாக இருங்க, தேடிக்கலாம் அப்படின்றாங்க. சரிங்க மேடம் அப்படின்னு இவரும் அமைதியானதுக்கப்புறமா அவங்களும் வந்து தேடி போயிட்டுருக்காங்க. நம்ம பிரபாகரனை வந்து தேடுறாங்க. அதே சைடு இன்னொரு சைடு சண்முகம் தேடுறாரு. அவங்க மேடமுமே கூட அபி அப்படி கிடையாது, கண்டிப்பாக ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு போலீஸ் ஸ்டேஷனில் போய் பேசி அபி மேலே எந்த ஒரு தப்பான அபிப்பிராயமும் வராது, ஸோ ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஸோ அடுத்தடுத்து இருக்கிற குற்றத்துக்கு மேலே இன்னும் குற்றம் சேர்ந்தால் அபிக்கு தண்டனை அதிகமாக தான் ஆகும். அதனால் அந்த மாதிரி எதுவும் நடக்கக்கூடாதுன்றதுக்காக மேடம் வந்துட்டு அங்கே பேசுகிறதுக்காக போயிருக்காங்க. அபி கண்டிப்பாக யாராச்சும் கிட்னாப் பண்ணியிருப்பாங்க, அபி கண்டிப்பாக தப்பிச்சு போயிருக்க மாட்டாங்க, விசாரிச்சு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கேஸ் அடுத்து மூவ் பண்ணுறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் வந்து இவங்க போய் இன்ட்ரோவ் ஆகுறாங்க. ஏன்னா ஏற்கனவே வந்த போலீஸ் வந்து அவங்கள கூட்டிகிட்டு வந்துருக்கிற போலீஸ் வந்து லோக்கல் போலீஸ். அவங்க வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஊர் வந்து போலீஸ், அவங்க கர்ணாவுடைய கஸ்டடியில் இருக்காங்க, அவங்க சொல்கிறதுல தான் கேட்பாங்க பணத்தை வாங்கிட்டு. ஆனால் அபி ஜெயிலில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் அவங்க வேறு ஊரில் அந்த மேடம் வேறு, அவங்கக்கிட்ட போயிட்டு பேசுகிறாங்க அபியை பற்றி. எந்த ஒரு தப்பானமோ எண்ணமும் வந்து இங்கேருந்து இன்ஃபர்மேஷன் போகிறதுக்கு முன்னே அபி அப்படிப்பட்டவ கிடையாது, எதுவும் நடந்திருக்காது, உங்களுக்கும் நல்லாவே அபியை பற்றி தெரியும்னு அந்த மேடம் கிட்ட போயிட்டு அவங்க பேசி அபியை பற்றி புரிய வைக்கிறாங்க. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு விஷயம் தெரியக்கூடாது இது வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் எதையுமே சொல்லாமல் இன்னும் எல்லா விஷயத்தையும் மறைச்சி தான் வச்சிட்ருக்காங்க. சரளா கேட்குறாங்க, ஏங்க என்னங்க ஆச்சு, நீங்கள் சரியாக சாப்பிட்றதே கிடையாது, காலையில் எங்கேயும் வெளியே போயிட்டு வந்தீங்க, இப்போவும் போயிட்டு வரீங்க, ரொம்ப டல்லாக இருக்கீங்க, என்ன ஆச்சு, ஏதாச்சும் பிரச்சனையான்னு கேட்கவும் சரளா வந்துட்டு அதெல்லாம் எதுவும் இல்லை சரளா, கொஞ்சம் தலைவலிக்குது அப்படின்னு சொல்லி சண்முகம் சமாளிச்சிடுறாரு. இன்னொரு சைடு இங்கே கர்ணா திரும்பவும் போயிட்டு அபியை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. உண்மையை சொல்ல போறியா இல்லை அடிபட்டு சாக போறியா அப்படின்னு மிரட்டிட்டு இருக்காரு. நீ எத்தனை தடவை கேட்டாலும் என்னுடைய பதில் ஒன்று தான், எனக்கு எதுவுமே தெரியாது, நான் ஏன் ஜெயிலில் தண்டனை அனுபவிக்கிறோன்னு நினைக்கிறேன், நான் தான் உன்னை பற்றி இது வரைக்கும் எதுவுமே சொல்லாமல் தானே இருக்கேன், இனிமேலும் நான் சொல்லுவேன்னு நீ நினைக்கிறியா, உன்னை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டு நான் வெளியே சுதந்திரமாக இருக்கேன்னா அதெல்லாம் நடக்கிற காரியமா, அதை செய்யறது தான் நான் செய்ய மாட்டேனா, எனக்கு அப்படி நீ நினைக்கிற மாதிரி எந்த ஆள்பணமும் கிடையாது, எனக்கு யாரும் எனக்கு ஹெல்ப்புக்கு கிடையாது, நானாக தான் ஆஃபீஸர் மூலிமா வெளியில் வந்தேன் அப்படின்னு சொல்லி அபி கர்ணாக்கிட்ட எவ்வளோ சொல்லி பார்த்தாலும் கர்ணா கேட்குறதே கிடையாது. அபியை விடாமல் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க.
இன்னொரு சைடு ஸ்வேதா கிட்ட போய் அவங்களுடைய அம்மா மாப்பிள்ளை கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு, நீ சரின்னு சொல்லுனா நம்ம அடுத்த நல்ல நாள் பார்க்கலான்றாங்க. மாமாவே ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் இதுக்கு மேலே எனக்கு என்னமா இருக்குது, மகேஷ் அக்கா ஸ்தானத்துலேருந்து பார்த்துக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு, நீ ஆசைப்படுற கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சரிம்மா அப்படின்னு அவங்களும் சொல்லிடுறாங்க. எப்படியோ ஒரு வழியாக கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உடனே வந்து அவங்களுக்கு வெற்றிக்கு அதாவது கருணாவுக்கு கால் பண்ணுறாங்க. கருணாவுக்கு கால் பண்ண உடனே மாப்பிள்ளை சந்தோஷமான விஷயம் மாப்பிள்ளை, ஸ்வேதா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டா, நான் ஜோசியரை பார்த்து நாள் குறிச்சிட்டு வரேன், போயிட்டு வரேன் மாப்பிள்ளைன்னு அவங்க சந்தோஷமாக சொல்லவும், அப்படியே அத்தை சரி அத்தை சரி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணதுக்கப்புறமா அளவில்லாத சந்தோஷம் நம்ம கருணாவுக்கு. இதே சந்தோஷத்தோட இவன் உண்மையாக சொன்னால் சரி, இல்லைன்னா இவளை கொலை பண்ணி தூக்கி எறிஞ்சிட்டு சேதாவை கல்யாணம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருக்கணும்னு கருணா முடிவு பண்ணிட்டாரு. அபிகிட்ட திரும்பவும் அந்த மனைகத்தை பற்றி கேட்டு டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்க. அபி வாயை திறந்து எதுவுமே சொல்கிறது கிடையாது. இன்னொரு சைடு இங்கே பிரபாகரன், அது மட்டும் இல்லாமல் லாயரோடு சேர்ந்து சண்முகம், காயத்ரி மேடம் எல்லாரும் அபியை தேடிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, இந்த சமயத்தில் வெற்றி வேறு ஃபீவரால் படுத்திருக்காரு. ஸோ வெற்றிக்கு இந்த விஷயம் தெரிய வந்தால் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.